Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது 3ஆம் இடத்தில் ராகுவும் குருவும். இதன் தலைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் முழு முதல் இயற்கை சுபர் அப்படின்னா அது குரு பகவான். முழு முதல் பாவி அப்படின்னா அது ராகு பகவான். இன்றைக்கு இந்த உலகத்தில் ராகுவின் குடையின் கீழ், அதாவது ராகுவின் ஆதிக்கத்தின் கீழ் தான் நிறைய நிகழ்வுகள் நடந்துகிட்ருக்கு. நம்ம நிஜத்தை நம்புவதை விட பொய்களை அதிகமாக நம்பும் குணம் கொண்டவர்களாக மாறிக்கிட்டே வரும். கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வரும். விளம்பரத்தில் பார்க்குறதெல்லாம் உண்மைன்னு நம்புகிற குணங்கள், சினிமாவில் பார்க்குறதெல்லாம் உண்மைன்னு நம்புகிற குணங்கள், வீடியோவில் பார்க்குறதெல்லாம் உண்மைன்னு நம்புகிற குணங்கள், இதெல்லாமே ராகுவனுடைய கைங்கரியம் தான். விர்ச்சுவல், அதாவது நேரடியாக ஒரு விஷயத்தை பார்த்து ஆராயறதை விட சோசியல் மீடியாவில் வர்ற விஷயமே மிகப்பெரிய உண்மைன்னு நம்புகிற அளவுக்கு இன்றைக்கி மிடில் ஏஜ் மக்களும் யங்ஸ்டர்ஸும் புத்தி மழுங்கி போயிட்டாங்கன்னு சொன்னால் அது மிகையே அல்ல. அந்த அளவுக்கு ராகுவினுடைய கை ஓங்கி இருக்கிறது. இந்த ராகு குருவோடு சேர்ந்த நிலையில் ஒரு ஜாதகத்தில் 3ஆம் இடத்துல இருந்தாருன்னா, ராகு திசை குரு திசை இது ரெண்டும் நடக்கிற காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஜாதகர் ஒரு பெரும் வெற்றியாளராக, பெரும் வெற்றியை கொடுக்கக்கூடிய வலிமை இந்த கிரக இணைவுகளுக்கு உண்டு. நார்மலாக 3ஆம் இடம்ங்கிறது உபஜயஸ்தானத்தில் வரும். உபஜயஸ்தானம் அப்படிங்கிறது வெற்றிகளை குறிக்கக்கூடிய இடம். வெற்றிங்கிறது ஒன்றும் சும்மா வந்துடாது இல்லைங்களா? போராடினா தானே வெற்றி, போட்டி போட்டால் தானே வெற்றி. அப்படி போட்டி போடக்கூடிய மனோநிலையை தரக்கூடிய கிரகம் ராகு. இந்த ராகு முழு சுபர் கிடையாது. இவர் ஒரு கடுமையான பாவக்கோள். அப்போ அவரோடு இருக்கிறதுலேயே முதன்மையான சுபர் இணைஞ்ச நிலையில் 3ல் இருந்தாங்கன்னா கண்டிப்பான வெற்றி அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகும். இது 12 லக்னகாரங்களுக்குமே பொருந்தும். இதில் இவங்க இணைந்து இருக்கிற நிலைப்பாடுங்கிறது ராகு அப்படிங்கிறதுனால நார்மலாக 2 கிரகத்தின் இணைவு அப்படிங்கிறது 5 டிகிரிக்குள்ளே இருக்கா பாருங்க அப்படின்னு தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். பட் ராகு 3ஆம் இடத்துல இருந்தார்னா, அவர் நின்ற நட்சத்திரத்திலேயே குரு இருந்தார்னாலே குருவுடைய பலன் போரா ராகுவுக்கு கிடைக்க ஆரம்பிச்சு நல்ல விதமாகவே. அப்போ ராகு திசையில் ஒருத்தனை கோபுரத்தின் உச்சிக்கு கொண்டுட்டு போய் உட்கார வைக்கிற தன்மை அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக நிகழும். இந்த நிகழ்வுனால ஜாதகருக்கு புது புது தொடர்புகள், புது புது யுக்திகள், புது புது ஒப்பந்தங்கள், புது புது மனிதர்களின் மூலமாக கற்றறியும் அறிவு, எழுதுவதனால் ஆதாயம், இயங்குவதனால் ஆதாயம், ஒப்பந்தங்களினால் ஆதாயம், பிரயாணங்களினால் ஆதாயம்னு ஆதாயத்துக்கு அளவே இருக்காது. இது ஒரு வெற்றிகரமான கூட்டணி அப்படின்னு கூட சொல்லலாம். நார்மலாக 5ஆம் வீட்லேயோ 9ஆம் வீட்லேயோ குரு ராகுவும் சேர்ந்தால் இந்த அளவுக்கு வெற்றிகள் இருக்கும்னு சொல்லிட முடியாது. அந்த வீட்டை கெடுப்பாங்க. பட் 3ஆம் இடத்துல இவர்களுடைய இணைவுங்கிறது உபஜயஸ்தானத்தில் இருப்பதனாலேயே இவர்களின் வளர்ச்சிங்கிறது அளவிட முடியாத, கணக்கிட முடியாத அளவுக்கு இருக்கும். இந்த கிரக இணைவுக்கு நடுவில் வேற வில்லங்கமான கிரகங்கள் வராமல் இருக்கும் பட்சத்திலும், பாவக்கோள்களின் தொடர்புகள் மேற்கொண்டு இல்லாமல் இருக்கும் பட்சத்திலும், இந்த சனி மாதிரி செவ்வாய் மாதிரி ஆள் உள்ள போந்தான்னா கதை மாறிடும். இது இல்லாத இருக்கிற பட்சத்தில் இது ஒரு அற்புதமான வெற்றியாகவே இருக்கும். ஒரு மேச லக்ன ஜாதகம்னா 3ஆம் இடமான மிதுனத்தில் ராகுவும் குருவும் ஒன்றா இருக்கிறது. இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா ஒன்று மிருகசீர நட்சத்திரத்தில் இருக்கலாம், அல்லது திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கலாம், அல்லது புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தாங்கன்னா ராகு திசையோ குரு திசையோ நடப்புக்கு வரும்போது மிக பெரும் வெற்றி கட்டாயம் ஏற்படும். இப்போ ஒரு ரிஷப லக்ன ஜாதகத்திற்கு அதே மாதிரி கடகத்தில் இவர்களுடைய இணைவு. இங்கே ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, குரு ஆட்டோமேட்டிக்காக உச்ச பவருக்கு போயிடுவார். அப்போ உச்சம் பெற்ற குருவோடு ராகு, இதில் இன்னொரு விதியும் பொருந்தி வரும். என்னென்னா, நேச்சுராக ராகுவுக்கு மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த 5 வீட்டில் இருந்தால் ஃபுல் பவரில் வேலை செய்கிற ஒரு வலிமை உண்டாகும். இங்கே கூடவும் குரு இருந்து ராகுவும் கடகத்தில் இணையும் போது வேறு லெவலில் இருக்கும். இதில் குரு திசையோ ராகு திசையோ நடப்பு வந்துச்சுன்னா ஜாதகரின் வெற்றி அளவிட முடியாததாக இருக்கும். மிதுன லக்ன ஜாதகர்களுக்கு இது சிம்மத்தில் இந்த இணைவு இருக்கணும். இது உங்களுக்கு மகத்தில் இருந்தாலும் பூரத்தில் இருந்தாலும் உத்தரத்தில் இருந்தாலும் இந்த ஒரு சிறப்பான அமைப்பு இருக்கும். இதில் ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறது
பூர நட்சத்திரத்தில் 2 பேருமே இருக்கிறது. ராகுவும் குருவும் பூர நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிற நிலையில் ராகு திசை குரு திசை மிதுன லக்னக்காரங்களுக்கு நடப்புக்கு வந்துச்சுன்னா சொல்லிக்கொள்ள முடியாத அளவுக்கு வெற்றிகள் இருக்கும். நார்மலாகவே மிதுன லக்னத்துக்கு ராகு திசை வந்தால் கொஞ்சம் குதூகலமாக வெற்றிகளை தருவார் அப்படின்னு சொல்லலாம். கடகலக்ன ஜாதகர்களுக்கு கண்ணியில் இந்த இணைவு இருக்கும்போது இது அற்புதமாக ஏற்படும். இதுவும் ஒரு நல்ல வீடு ராகுவை பொறுத்த வரைக்கும். இப்போ இவன் உத்தரத்தில் இருந்தாலும் சரி, அஸ்தத்தில் 2 பேரும் இணைஞ்சிருந்தாலும் சரி, சித்திரையில் 2 பேரும் இணைஞ்சிருந்தாலும் சரி, இந்த அமைப்பு இருக்கும். சரி, ஒருவேளை சித்திரை நட்சத்திரத்தில் குரு இருக்கார் சார், ஆனால் ராகு வந்து அஸ்தத்தில் தான் இருக்காருங்கும்போது இது அவ்வளோ பெரிய சிறப்பான வெற்றியாக இருக்காது, நார்மலாக போய்டும். புரியுதுங்களா? இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் உணரணும். ஸோ குரு ராகும் சேர்ந்துருக்காரு, ஆனால் எனக்கு அந்தளவுக்கு பெரிய வெற்றி இல்லையே, ராகு திசை தான் நடக்குதுன்னா நீங்கள் அங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் வேறு வேறு நட்சத்திரத்தில் இருப்பாங்க. இது ஒன்று. இல்லைன்னா எங்கேயாவது இருந்து செவ்வாயாவது சனியாவது பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல. அப்படி பார்க்கப்படும் போது அதனுடைய யோகம் மங்கி போய்விடும் என்பதுதான் நிதர்சனம். சிம்மலக்கண ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ராகுவும் குருவும் துலாத்தில் இணைவில் இருக்கணும். இது சித்திர நட்சத்திரத்தில் இணைஞ்சிருந்தாலும் சரி, சுவாதியில் இருந்தாலும் சரி, விசாகத்தில் இருந்தாலும் சரி, இது ஒரு நல்ல அமைப்பாகவே செயல்படும். கன்னிகா லக்ன ஜாதகர்களுக்கு விருச்சிகத்தில் இந்த இணைவு ஏற்படும். விருச்சிக மாதிரி ஒரு கடுமையான வீட்டில் ராகு உச்ச வலிமை பெறுவார். அந்த உச்ச வலிமை நெகட்டிவாக போகாமல் தடுக்கும் வல்லமை குருவினுடைய இணைவுக்கு உண்டு. இவங்க 2 பேரும் அனுசத்தில் இருந்தாலும் சரி, கேட்டையில் இருந்தாலும் சரி, இது ஒரு அற்புதமான பலனாக இருக்கும். விசாகத்துக்குள்ளேயே 2 பேர் இருக்கிறது ரொம்ப அபூர்வமாக நிகழ்ந்ததுன்னா அதுவும் சிறப்பு தான். துலா லக்ன ஜாதகர்களுக்கு தனுசுல குரு ராகு இணைவு இது ஒரு சூப்பரான அமைப்புங்க. ஏன்னா இங்கே குரு ஆட்சி அடைஞ்சிருவார். தனுசில் ராகு இருக்கும்போது நேச்சுரலாகவே பயங்கர சாஃப்ட் நேச்சராக வருவார். அதாவது கோதண்ட ராகுன்னு சொல்லுவோம். அப்போ குருவும் ராகுவும் இங்கே இணைந்த நிலையில் மூல நட்சத்திரத்தில் இருந்தாலோ, பூராடத்தில் இருந்தாலும் சரி, உத்திராடத்தில் இருந்தாலும் சரி, ரொம்ப நல்ல விதமான வாழ்வியல் முன்னேற்றங்கள் இவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குங்கிறது அர்த்தம். புரியுதுங்களா? விருச்சிக லக்ன ஜாதகர்களுக்கு மகரத்தில் இந்த இணைவு, அது நார்மலாகவே மகரத்தில் ராகு இருக்கலாம், அது ஒரு சிறப்பான அமைப்பு. ஏன்னா மேசம், ரிஷபம், கன்னி, கடகம், மகரம் அந்த 5 வீடுகள் எதுவும் வருங்கிறதுனால இந்த அமைப்பும் ஒரு அற்புதமான யோகத்தை தரக்கூடியது. இது உத்திராடத்தில் இருந்தாலும், திருவோணத்தில் இருந்தாலும், அவிட்டத்தில் இருந்தாலும் வேலை செய்யும். 2 பேரும் ஒரே நட்சத்திரத்தில் இருக்கும்போது அந்த பிணைப்புங்கிறது பர்ஃபெக்டாக வேலை செய்யும். வேறு வேறு நட்சத்திரத்தில் இருக்கும்போது பிணைப்புங்கிறது வேலை செய்யும், ஆனால் இந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா எல்லாமே ஒரே நேர்கோட்டில் அமையணும். அமைஞ்சாதான் அது நல்ல விஷயம். தனுர் லக்ன ஜாதகர்களுக்கு கும்பத்தில் இந்த இணைவு ரொம்ப சிறப்பை கொடுக்கும். கும்பம் வீட்டில் இது இணையும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவிட்டத்திலேயோ, சதயத்திலேயோ, பூரட்டாதி நட்சத்திரத்திலேயோ இந்த இணைவு இருந்ததுன்னா சிறப்பாக இருக்கும். மகர லக்ன ஜாதகர்களுக்கு இந்த கிரக இணைவு, அதாவது குரு ராகுவுடைய தொடர்பு மீனத்தில் இருக்கும்போது அது அருமையாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா குரு ஆட்சிங்கிற வலிமையை அடைஞ்சிருவார். இயற்கை சுப வீடாகவும் போயிடும். இதில் புரட்டாதிலேயோ அல்லது உத்திரட்டாதிலேயோ அல்லது ரேவதிலேயோ உங்களுடைய இணைவு ரொம்பவுமே நல்ல நிலைமையை, வளர்ச்சியை தனது தசா காலங்களில் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உபஜயஸ்தானத்தில் இருக்க ஒரு சூட்சமம் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடமும் உபஜயஸ்தானம், ஆனால் கடனால் வளர்ச்சி தரும், இல்லைன்னா கடும் உழைப்பால் வளர்ச்சி தரும். 10ஆம் இடமும் உபஜயஸ்தானம், அது உங்களுடைய உழைப்பை தான் திருப்பியும் ரிப்பீட் பண்ணும். 11ஆம் இடம் உபஜயஸ்தானம், அது லாப மேன்மைகளை குறிக்கும். இந்த 3ஆம் இடம் உபஜயஸ்தானம் மட்டும்தான் தொடர்புகளால் வளர்ச்சி தரக்கூடிய ஒரு அமைப்பு, உங்கள் முயற்சிகளால் வளர்ச்சி தரக்கூடிய அமைப்பு, ஒப்பந்தங்களால் வளர்ச்சி தரக்கூடிய ஒரு அமைப்பாக வரும். அதனால் இந்த இடத்துல இருக்கிறதுல ஒரு தனிச்சிறப்பு இருக்கும். மீனலக்ன ஜாதகர்களுக்கு ரிஷபத்தில் இவர்களுடைய இணைவு ரொம்ப சிறப்பான நன்மைகளை தரும். ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரமோ, ரோகிணி நட்சத்திரத்திலையோ, மிருகசீர நட்சத்திரத்திலையோ எதில் வேணாலும் இருக்கலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ 12 லக்னங்களுக்கும் இந்த 3ஆம் இடம்ங்கிற வெற்றி ஸ்தானத்தில், உபஜயஸ்தானத்தில் குரு ராகு இணைந்திருக்கணும். அது முதல் விதி. 2வது விதி, இவங்கள வேறு எந்த பாவக்கோள்களும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். சுபக்கோள்கள் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. பாவக்கோள்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். இப்போ சூரியன் ஒரு பாவி உள்ளே பூந்தார்னா கெடும். சனி ஒரு பாவி, அவர் தொடர் பார்த்தாலும் சரி, உள்ளே பூந்தாலும் சரி கெடும். செவ்வாய் ஒரு பாவி, இவரும் பார்த்தாலும் சரி, இணைஞ்சாலும் சரி கெடும். இந்த இணைவு இல்லாத நிலையில இவங்க 2 பேரும் ஒரே நட்சத்திரத்துக்குள்ளே இருக்கும்போது இதில் குரு திசையோ ராகு திசையோ உங்களுக்கு மிடில் ஏஜில் நடப்புக்கு வருகிறது என்றால் நீங்கள் கட்டாயம் வெற்றி பெற தகுதியுடைய மனிதர் தான். இது நிச்சயம். உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கிறதா என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்த அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.